வணக்கம் மக்களே. தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட குழு அண்ணா அறிவாலயத்துடைய கதவை தட்டி வாங்க பேசலாம், வாங்க பழகலாம், வாங்க தேர்தல் பேச்சை தொடங்கும் அப்படிங்கிற லெவலில் திமுக தலைமையிட்ட போய் பேசியிருக்காங்க. திமுக தலைமையிட்ட ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலை பார்த்து திமுக தலைமை ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் அடைந்த ஒரு காண்டாயிட்டார் அப்படின்னு சொன்னால் லோக்கல் லாங்குவேஜில் திமுக தலைமை காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுக தலைமை அதாவது ஸ்டாலின்கிட்ட வைத்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை எங்களுக்கு குறைந்தது 40 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற லெவலில் ஒரு கோரிக்கையும் ஒரு பட்டியலையும் வச்சுருக்காங்க. என்ன 40 தொகுதியா? 40 தொகுதியில் உங்களுக்கு போட்டியிட்டு ஆள் இருக்கா அப்படிங்கிற லெவலில் திமுக தலைமையில் ஸ்டாலினை சுற்றி இருந்தவங்கலாம் ஒரு பார்வை பார்த்துருக்காங்க. மேலும் குறைந்தது 40 தொகுதிகள்னா அப்போ அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோப்பா கேட்க போகிறீங்க? 100 தொகுதி கேட்க போகிறீங்களா அப்படிங்கிற லெவலே ஒரு பார்வை ஒரு தொனியில் அவங்க பேசியிருப்பதாக செய்திகள் வருது. ஸோ இந்த செய்திகள் எல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? காங்கிரஸ் கேட்ட அந்த தொகுதிகளை திமுக கொடுக்குமா? ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுக கூட பேசிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தாவேகா கூடவும் பேசி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்குண்டான அறிகுறியும் வெளியே தெரியுது. ஸோ இப்படி 2 பக்கமும் பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை திமுக கொடுக்குமா, இல்லை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக காங்கிரஸ் தலைவர் மதிப்பிற்குரிய திரு கே செல்வப்பெருந்தை அவர்கள் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியால் அமைக்கப்பட்டது. கார்கே அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ இதில் தமிழக காங்கிரஸுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிறிஸ் ஜோடங்கரும் போயிருக்கார். இந்த 5 பேர் கொண்ட குழுவில் அவரும் ஒரு முக்கிய உறுப்பினர். ஸோ இவங்க திமுக தலைவர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பதற்கு முன்பு காங்கிரஸ் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த இந்த கூட்டத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை போய் திமுக தலைமையிட்ட பேசணும், எந்த மாதிரியான தொகுதிகளை பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அதன் அடிப்படையில் திமுக தலைமையை போய் நேரில் போய் பார்த்துருக்காங்க. அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி நேரில் போயிருக்காங்க. ஸோ நேரில் போய் ஸ்டாலினை பார்த்துக்கோன்னு எல்லாம் வரவேற்று பேசுறதுல ஸ்டாலின்கிட்ட ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களுக்கு குறைந்தது 40 தொகுதிகள் வேணும் அப்படின்னு. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, குறைந்தது 40 தொகுதிகள். அவங்க அதிகபட்சமாக கேட்ட தொகுதிகள் 80 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. 80 தொகுதிகள். எனக்கே 80 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்குதா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. அதாவது பேர் மினிமம் எனக்கு 40 கூடியா கொடுத்தா தான் நான் கூட்டணியில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. மேலும் எங்களுக்கு இந்த தடவை ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. இது 100க்கு 100% உண்மை. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கும் மந்திரி வேணும், மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் கொடுக்கணுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திமுக தலைமை இதை ரசிக்கலை. இதுதான் உண்மையான விஷயம். என்ன காங்கிரஸ் இந்த அளவுக்கு 80 சீட்டுகள் வரைக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, குறைஞ்சது 40 கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணுங்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிறத கிரகித்த ஸ்டாலினுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்லணும்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன இந்த அளவுக்கு இவங்க இறங்கி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க, நம்ம மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி ராகுலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியாக பேசுகிறாங்களே, என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் ஸ்டாலினாலே கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழுவில் திமுகவிலும் இருந்த KN நேரு, TR பாலு, TS இளங்கோவன் போன்றவர்கள்லாம் என்ன இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத மனதில் வாங்கிட்டு கூட்டம் முடிந்து போனதுக்கப்புறம் தலைமையிட்ட பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது ஸ்டாலினுக்கு முக்கியமாக பிடிக்கலை. சுத்தமாக ஒரு டோட்டலி டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் நெகோசியேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி பட்டியலை கொடுத்துட்டு போங்க, பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம், இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் தான் குழு அமைச்சிருக்கீங்க, எங்கள் கட்சியிலேருந்து இந்த தொகுதியை பேசுறதுக்கு நாங்கள் இன்னும் குழு அமைக்கலை, அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற லெவலில் அவர் பதிலை சொல்லிட்டாரு. மேலும் வந்தவங்களுக்கு டீ காஃபி சம்சாலாம் சாப்பிட்டு போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த அந்த நிகழ்வு. என்ன அப்படின்னா, குறைந்தது 40 தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே 40 தொகுதிகளில் போட்டிட்டால் காங்கிரஸால் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெறுவாங்களா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த 40 தொகுதியில் பலம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தோளில் ஏறி தான் இது வரைக்கும் காங்கிரஸ் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த தைரியம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தாவேக்கா நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குப்பா, முந்தி நீ தான் கதின்னு கிடந்தான், உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆளே இல்லை, அதனால் நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையசைச்சிட்டு உன் கூடயே ஒட்டிக்கிட்டு கிடந்தேன். இப்போ எனக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்துருச்சு, விஜய்னு ஒரு நபர் வந்துட்டார், மக்களில் பிரசித்தி பெற்ற ஒரு நபர் வந்துட்டார். ஸோ அவர் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொல்கிறாரு, அதிக தொகுதியில் தரேன்னு சொல்கிறாரு, கொடுத்தா உங்கள் கூட இருக்கோம், இல்லைன்னா நாங்கள் தாவேக்கா பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் முழுவதுமாக இந்த பேச்சு வந்து நடந்தது. இதுதான் 100% உண்மை. நாம் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ட்ட பேசி தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தகவலை பதிவு பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில், அதுவும் இந்த 2021 இந்த 25 வரைக்கும் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது எந்த ஒரு கட்சினாலும் ஆளுக்கு கட்சினா அந்த கட்சி மேலே அதிருப்தி இருக்கத்தான் செய்யும், ரூலிங் பார்ட்டி மீது. பட் திமுக தலைமை மீது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில், மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன், தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் திமுக வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அளவில் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக மீது மக்களுடைய அதிருப்தி அதிகரிச்சிருக்கு. அதுவும் சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த தொடர்ச்சியாக இந்த மழை வெள்ளம் பார்த்திங்கன்னா 4.5 வருஷத்தில் எந்தவித ஒரு நிவாரணமும் மக்களுக்கு கிடைக்கல. திமுக செய்த 2 திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மகளிர் உரிமை தொகை, இன்னொன்று அந்த இலவச விடியல் பயணம். இதுதான் மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த நிர்வாக பணிகள், கட்டமைப்பு பணிகள், இந்த சாலை வசதிகள், சுகாதார பணிகளில் மிகப்பெரிய அளவில் அவங்க எந்தவித ஒரு அக்கறையும் செலுத்தலை. அதுதான் மக்களை எரிச்சல் அடைய வைத்திருக்கு. மக்களையும் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாறி மாறி இந்த 2 கட்சிகளுக்கு தானப்பா போட்டுக்கிட்டு இருக்கோம், திமுக அதிமுக திமுக இவங்களுக்கே தானப்பா போட்டுக்கிட்டு, வேறு யாராவது போடட்டும், யாராவது வரட்டும்ப்பா, அவன் என்ன செய்யறேன்னு போகும், பாஜகவே வரட்டுமே, சீமானே வரட்டுமே, என்ன சீமான் வந்து என்ன கொன்ற போறாரா, பாஜக வந்தால் என்ன சிறுபான்மையினர்லாம் கொண்டு குவிச்சிட போதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்து விட்டது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் வந்ததுக்கப்புறம் மக்கள் மிகப்பெரிய அளவில் விஜயை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸுடைய அந்த கூட்டணி பேச்சில் அவங்க டிமாண்ட் பண்ண தொகுதியை திமுக தலைமை ரசிக்கலை. 80 தொகுதி பட்டியலை கொடுத்துட்டு குறைந்தது எனக்கு 40 வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை காங்கிரஸ் தலைமை வைத்ததை திமுக தலைமை ரசிக்கலை. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம். ஸோ வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் நேற்று விஜயை அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கார். இப்படி பல்வேறு அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் தாவேக்கால இணைந்து விட்டார். இப்படி தொடர்ச்சியாக மூத்த அரசியல்வாதிகள் தாவேக்கா பக்கம் படையெடுக்க துவங்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா ஒரு பக்கம் வலிமை பேச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுடைய இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சு நெருக்கடி திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.